வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிசினஸ் வீடியோஸும் வேலைவாய்ப்பு செய்திகளும் கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பார்க்க போகிறோம். இதனுடைய நோட்டிஃபிகேஷன் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பெட்ரோலியம் நிறுவனம் அப்படிங்கிறது தெரியும். இதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/12/2020. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 12th ITI டிகிரி, இந்த 3 படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இதில் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இப்போது இது என்ன மாதிரியான வேலை அப்படின்னு இப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகிறோம். நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்த்தா தான் உங்களுக்கு இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது புரியும். அதனால பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் கிரேட் அப்ரெண்டிஸ், அதாவது டெக்னிக்கல் கிரேடுக்கும் நான் டெக்னிக்கல் கிரேடுக்குமான அப்ரெண்டிஸ். இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா சவுத் இந்தியா தான் உங்களுக்கு லொக்கேஷன். இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இதுலேயே நமக்கு தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் வேகன்சிஸ் நிறைய இருக்குது. இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டேட்டுக்கு என்ன மாதிரியான டிசிப்ளினுக்கு என்ன அப்ரெண்டிஸ் மந்த் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோங்கிறதுனால கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக வேணும், மற்றது கேரளாவுக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். இப்போ தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ், ஃபிட்டர், அப்புறம் எலக்ட்ரீஷியன், அப்புறம் எலக்ட்ரானிக் மெக்கானிக், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், அப்புறம் மெஷினிஸ்ட், இது எல்லாமே ITI கிரேடு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான மந்த்து என்ன அப்படின்னா 12 months கொடுத்துருக்காங்க. 104 போஸ்டிங் இதில் டோட்டலாக இருக்குது. இதில் ரிசர்வேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு 46 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக் செக்ஷனுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10 சீட்ஸ் இருக்குது. SCக்கு 19 இருக்குது. STக்கு 1 இருக்குது. OBCக்கு 28 இருக்குது. அதே மாற்றுத்திறனாளிகளுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் அப்ரெண்டிஸ், ட்ரேட் அப்ரெண்டிஸில் அக்கௌண்டண்ட்டுக்கு இது நான் டெக்னிக்கல். இது அக்கௌண்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் 12 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி இது 12 months இது அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பீரியட். அதே 85 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி கேட்டகரி வைஸ் இதுக்கு ரிசர்வேஷனும் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அதே மாதிரி தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரேட் அப்ரெண்டிஸில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இது ஃப்ரெஷருக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 15 months இதில் அப்ரெண்டிஸ் பீரியட். இதில் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ட்ரேட் அப்ரெண்டிஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் DEO அப்படிங்கிற ஆப்ரேட்டர், இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 15 months இதுக்கான ட்ரைனிங் பீரியட், அதாவது அப்ரெண்டிஸ் பீரியட் ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 number ஆஃப் சீட்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒதுக்கீடுகளும் இதில் இருக்குது. அதுவும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த என்னென்ன மாதிரியான ட்ரேடுக்கு என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் டிசிப்ளின் கோட் அப்படிங்கிறது 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கிரேடை வச்சு உங்களுக்கு வர்றது. இது ட்ரேட் அப்ரெண்டிஸ், ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெட்ரிக் 10th இருக்கணும், ப்ளஸ் என்ன இருக்கணும், ITI இருக்கணும். ITIயில் இப்போ நீங்கள் ஃபிட்டர்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன்னா எலக்ட்ரீஷியன், எந்த கிரேடுக்கு நீங்கள் போடுறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் இதில் என்ன செய்யுது தேவைப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் கோட் 2627 இந்த கோடுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்கௌண்டண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு பட்டதாரியாக நீங்கள் இருந்தால் போதும், மினிமம் ஒரு கிராஜுவேட் போதுமானது. இதில் 50% மார்க்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னா ஜென்ரலுக்கும் OBC கேண்டிடேட்டாக இருந்தாக்கா 50% மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருக்கணும். அதுவே SC ST மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 45% மதிப்பெண்கள் போதுமானது. இது ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், முடிச்சு
முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிமம் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும், கிராஜுவேட்டுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ரூல்ஸே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டில் ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைப்ரைட்டிங் இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதாவது டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக ட்ரைனிங் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ்டு இப்போ நம்ம பார்த்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை இன்ஸ்டியூட்லேயோ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், முடிச்சிருக்கணும். பார்ட் டைமாவோ கரஸ்பாண்டன்ஸாவோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதாவது ஃபுல் டைம் ரெகுலர் நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், அப்ளை பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போ ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஒரு டிகிரிக்கு மேலே படிச்சிருந்தாலோ பிஇ இல்லை எம்பிஏ எம்சிஏ சிஏ ஐசிடபிள்யூஏ இதில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அப்ளை பண்ண முடியாது. அடுத்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 24 இயர்ஸ் இருந்தாக்கா நீங்கள் இதுக்கு என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். இந்த டேட் எது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏஜ் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 31/10/2020 அதாவது அக்டோபர் 31 வரைக்கும் கணக்கு வச்சு தான் இதை எடுப்பாங்க. இப்போ 18லேருந்து 24க்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னா ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்குது. அப்போது ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இருக்குது. இந்த பிடபிள்யூ அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்குனாக்கா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரேட் அப்ரெண்டிஸில் என்ன மாதிரியான சப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் ஆக்குமெண்ட் இன் ரெலவெண்ட் டிசிப்ளின், அப்புறம் ஜெனரிக் ஆப்டிடியூட் இன்க்ளூடிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் ரீசனிங் எபிலிட்டிஸ், அப்புறம் பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இதை பற்றி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி அக்கௌண்டன்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி ஜெனரிக் ஆப்டிடியூட் இன்க்ளூடிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டிஸ், அப்புறம் பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் பற்றி. நெக்ஸ்ட் அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெனரிக் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், ஜெனரல் இங்கிலீஷ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், அப்புறம் ஜெனரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் இதை பற்றி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ கேண்டிடேட்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் என்ன செய்யணும், ஆன்லைனில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் தான் இப்போ கீழே இருக்கிறது. அதாவது http:// அதுக்கப்புறம் /apprenticeship.india.org ஒரு /candidate registration இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டில் என்ன செஞ்சுக்கணும், அப்ளை பண்ணிக்கணும். இதே ஐடிஐக்கு, அக்கௌண்டன்ட்டுக்கு, அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தனித்தனியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இதுக்கு பேர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா www.iocl.com அதுலேயோ இல்லைனாக்கா அதுக்கு கீழே ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்க பாருங்க, அந்த வெப்சைட் லிங்க்லேயோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா கேண்டிடேட் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிசிப்ளினுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஏதாவது ஒரு கோடுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஆக்டிவான இமெயில் ஐடியும் ஆக்டிவான ஃபோன் நம்பரும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10th அப்புறம் வந்து மெட்ரிகுலேஷன் மார்க் ஷீட் வந்து நீங்கள் உங்களோடது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ப்ரூஃபுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு நீங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தா ஐடிஐ, 12th முடிச்சிருந்தா 12th, கிராஜுவேஷன்னா கிராஜுவேஷன் அதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் கேஸ்ட்டுக்கான
சர்டிஃபிகேட், அதாவது ஜாதி சான்றிதழ் உங்களுக்கு வேணும். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அதுக்கான சான்றிதழ் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்கில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கலர் ஃபோட்டோ வந்து தேவைப்படும். இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும்னு www.iocl.com. அப்புறம் கேரிஸ் பேஜுக்கு போய் லேட்டஸ்ட் ஜாப் ஓப்பனிங்க்கு போனீங்க அப்படின்னாக்கா என்கேஜ்மெண்ட் ஆஃப் ட்ரேட் அப்ரெண்டிஸ் இன் சதர்ன் ரீஜன் மார்க்கெட்டிங் டிவிஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் என்ன செய்ய முடியாது, அப்ளை பண்ண முடியாது. இப்போ இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஓப்பனிங் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் 27th நவம்பர்லேயே ஓப்பன் ஆகிடுச்சு. அது லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th டிசம்பர் 12ஆம் தேதியோட இது ஈவினிங் வந்து 5 மணியோட என்ன செய்யுது, லாஸ்ட் டேட் இது வந்து முடியுது. நீங்கள் பிஃபோராகவே அப்ளை பண்ணுங்கள், அதுதான் நல்லது. நெக்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கொச்சின், ஹைதராபாத், விஜயவாடா அண்ட் பெங்களூர் இங்கெல்லாம் நடக்கும். என்னைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி இது வந்து 2021 உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கான எல்லா லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் லிங்கை நல்லா பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.